இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி சாம்பார் பார்ப்போமா. பருப்பே இல்லாமல் சாம்பார் வைக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கும். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதில் 2 தக்காளி எடுத்து போட்டுக்குங்க. அப்புறம் 2 வெங்காயம். நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸாக. அப்புறம் 2 பச்சை மிளகா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க. நல்லா வேகணும் தக்காளி, அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். தக்காளியை திருப்பி போட்டுக்குங்க. நல்லா திருப்பி வேக வச்சா தான் அது நல்லா வேகும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் வெந்துட்டு ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால் அது திருப்பி போட்டு வேக வச்சுக்குங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்த உடனே சூடு ஆறட்டும். ஆறணுடனே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்குங்க. அப்புறம் அது மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொதிக்க வச்ச இல்லையா, அந்த தண்ணியும் எடுத்து மிக்ஸியில் ஊற்றிக்குங்க. அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. ஜீரகம், கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரை அலசி அதில் ஊற்றிக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்குங்க. அப்புறம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சுன்னா போதும். அப்புறம் கொத்தமல்லி தூவி நல்லா கலந்துட்டு அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்